Hi all, welcome to 1111 Vibes Only, and I'm Abhinaya Shaktivel, a tarot reader and pranic healer, a Hattic yoga practitioner. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டேரோ ரீடிங் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு இந்த டேரோ அப்படின்னா என்ன, நீங்கள் நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, டேரட் ஆரூடம் அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுவும் ஜோஷியம், இந்த ஜாதகம் பார்க்குறது இதெல்லாம் ஒண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் சில கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 78 கார்ட்ஸ் இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்துட்டு இப்போ கோயில்கள் இங்கெல்லாம் போகிறப்போ கிளி ஜோசியம் பார்ப்பீங்க. அந்த கிளி வந்து அந்த ஒரு கார்டு எடுத்து கொடுக்கும், இது என்ன நடக்க போகுது இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 78 கார்ட்ஸ் இருக்கும். இந்த 78 கார்ட்ஸில் சில கார்ட்ஸ் வந்து மேஜர் அர்கானான்னு சொல்லுவாங்க, சில கார்ட்ஸ் மைனர் அர்கானான்னு சொல்லுவாங்க. இந்த மேஜர் அர்கானா அப்படிங்கிற கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இந்த கல்வெட்டில் பதிச்ச மாதிரி லைஃபோடைய எல்லா லெசன்ஸுமே அந்த கார்ட்ஸில் இருக்கும். அண்ட் மைனர் அர்கானா கார்ட்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அதில் உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கு, நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டாக என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரினா மெசேஜஸ் வந்து அந்த மைனர் அர்கானா கார்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த டேரோ ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்யூச்சரையே நீங்கள் டிசைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இது ஃப்யூச்சரிஸ்டிக்காலாம் கிடையாது. டேரோ ரீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரெசண்ட்டில் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் என்ன, எதுக்கு நீங்கள் கிளாரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறப்போ அதுக்கு ஒரு பதில் வரும்ல. ஸோ அப்போ வந்து என்னென்னா உங்கள் எனர்ஜி லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கார்டில் வர மெசேஜஸும் இருக்கும். அப்போ ஒரு டேரோ ரீடிங் அப்படின்னு நீங்க பாக்குறது வந்து எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு டேட்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், அதுக்கு என்ன மாதிரியான பதில் நீங்க தேடிட்டு இருக்கீங்க, அதை பத்தின ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் டேரோ கார்ட்ஸ்னு சொன்னேன்ல, இதுதான் இந்த 78 டேரோ கார்ட்ஸ். உங்கள் மனசில் என்ன மாதிரியான கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளுக்கு வந்து நீங்கள் தெளிவாகிற மாதிரியான பதில்கள் இந்த கார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கும் ஜாதகம், ஜோசியம் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இருக்குது. பிகாஸ் இதுலேயும் வந்து இந்த மைனர் அர்கானா கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சில கார்ட்ஸை வந்து கப்ஸ், பென்டிகல்ஸ், அப்புறம் வான்ஸ், இந்த ஸ்வார்ட்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோடியாக் சைன்ஸும் கனெக்டடாக இருக்கும். அப்போ நிறைய ராசிகள் அவங்களுடைய நேச்சரும் அது கூட வந்து சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து அதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். ஆனால் எக்ஸாக்டாக இந்த ஜாதகத்தில் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கும்னு கேட்டால் அது கிடையாது. அண்ட் இதில் வர விஷயங்கள் தான் ஜாதகங்கள், ஜோசியங்கள்ல இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. பட் எவ்ரி திங் இஸ் இன்டர்கனெக்டட் அண்ட் இன்டர் ரிலேட்டட். இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிரச்சனை என்னன்னா உங்களுக்கும் உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கும் வந்து அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு, எதனால வருதுன்னு தெரியல. என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் இப்போ ஒரு சண்டை வருதுன்னா அது எதனால வருதுன்னு தெரியலன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்போ ஒரு கார்டு. அண்ட் அதே மாதிரியே இந்த சண்டையில நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கார்டு. அண்ட் மூணாவதா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது இதை நான் எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னா அதுக்கு இந்த கார்டு. இப்போ வந்து இதுதான் உங்க கொஸ்டின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ நான் டேரோ ரீடிங்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறேன்னா உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து இப்போ 7 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கு. எதனால பிரச்சனைன்னு பார்க்கும்போது 2 பேரும் ஒரு விஷயங்கள், நீங்கள் ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரீங்க, அவங்க அதை வேறு விதமாக பார்க்குறாங்க. அப்போ 2 பேருக்குமே வந்து அந்த ஒரு மனம் ஒத்து போக மாட்டேங்குது. 2 பேரும் பேசணுங்கிறதுக்காக அவங்கவுங்க பாயிண்ட் தான் சரிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுறதுல தான் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர ஒரு ப்ராப்பரான கன்க்ளூஷனுக்கு வரமாட்டீங்க. அடுத்ததா இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் என்னை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த கார்டு 6 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறது தான் சரி, அதாவது நீங்கள் சொல்கிறது தான் சரி, நீ வந்து பணிஞ்சு போ அப்படிங்கிற ஒரு மனநிலையில் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு பார்க்குறாங்க. இப்போ இது எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பேஜ் ஆஃப் கப்ஸ், அதாவது அவங்களோட உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு இமோஷ்னல் நேச்சரில் இருக்காங்க. இமோஷ்னல் நேச்சர்னா ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வர சண்டையில் வந்து கோச்சிட்டு போவாங்களோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஒரு சிறு பிள்ளைத்தனம். அதுக்காக உங்க ஃப்ரெண்டு வந்து உங்க மேல கோவப்படுறாங்க, வெறுத்துட்டு போயிடுவாங்கன்னு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சண்டையா இருக்கு.
இந்த சண்டேல அந்த ஃப்ரெண்ட் என்னை எப்படி பார்க்குறாங்க, இதுக்கு வந்து தீர்வு தான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, டக்குன்னு வந்து அந்த கார்ட்ஸ்ல அதுக்கான பதில் வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ வந்து என்னன்னா, ப்ரெசென்ட்ல உங்களுடைய கன்ஃப்யூஷன் என்ன? ஒரு பிரச்சனை இருக்கும்போது, அத எப்படி தீர்த்துக்கலாம்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு வந்து டாரோ ரீடிங் பார்க்குறப்போ உங்களுக்கு கிடைக்கும். இதுவே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்களுக்கு லைஃப் லாங் நீடிக்குமா? இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்க எப்படி இருப்போம்? நானும் என் ஃப்ரெண்டும் எங்க இருப்போம்? அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு வந்து பதில் தெரியாது. தெரியாதுன்னு கிடையாது. இந்த டாரோ கார்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பிரசன்ட் எனர்ஜி. இன்னைக்கு வந்து உங்களோட பிரச்சனை என்ன? அத வந்து இன்னும் ஒரு 1 வருஷத்துக்குள்ள இருக்கிற மாதிரியான டைம் லைன்ல இது எப்படி தீர்க்கிறது? அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்ம இதுல பார்க்க முடியும். பட் சில பேருக்கு வந்து என்னன்னா, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன்? நான் வந்து யார கல்யாணம் பண்ணிப்பேன்? அஃப்கோர்ஸ் வந்து என்ன மாதிரியான பார்ட்னர் இருப்பாங்க, நம்ம அட்ராக்ட் பண்ணுவோங்கிறத சொல்ல முடியும். பட் ஷார்ட்டா இதுல இருக்கிறது தான் எக்ஸாக்ட்டா உங்க லைஃப்ல நடக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா, டாரோ கார்ட்ஸ பொறுத்தவரைக்கும் தற்போதைய மனநிலை என்ன? தற்போதைய கேள்விகள் என்ன? உங்களுடைய அந்த எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு? ஸோ அந்த மாதிரி தான். இதுக்காக வந்து நீங்க இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எந்த விதத்துலயும் யாரும் அப்படிலாம் கைட் பண்ண மாட்டோம். சில ரெமெடிஸ் ஸோ சைக்கலாஜிக்கலா நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன்ல, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கிறதுல எப்படி நான் சால்வ் பண்றது அப்படின்னா, கொஞ்ச நாள் அவங்களோட உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு குடுங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கவங்க தான், சரியாயிருவாங்க அப்படின்னு ஒரு ரிப்ளை வருதுல்ல, அந்த மாதிரியான ஒரு ரெமெடிஸ் தான் இதுல இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணலாம்? ஆக்சுவலா வந்து சில கார்ட்ஸ்ல இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிரந்தர பிரிவு இல்லை, அவங்க வந்து டாக்ஸிக்கா நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நெகட்டிவிட்டி சொல்ற கார்ட்ஸ்லாம் கிடையாது. இன்னும் சில கார்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற லெவல்ல கூட மெசேஜஸ் வரும். ஸோ சம்டைம்ஸ் அந்த நெகட்டிவ் ப்ரொடக்ஷன்ஸ் கூட எதுக்காக வருது அப்படின்னா, ஒரு வார்னிங் மாதிரி. ஏன்னா நமக்கு வந்து சில விஷயங்கள்ல இப்ப டாரோ என்கிட்ட கேட்கறவங்க வந்து இன்னைக்கு இதுதான் என்னோட பிரச்சனைன்னு வந்து கேட்பாங்க. நாளைக்கு திருப்பி என்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது வந்து டாரோ கார்ட்ஸ்ல வந்து நெகட்டிவா வந்துருமோ, ஸோ பயமுறுத்துற மாதிரி வந்துருமோன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா டாரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு வார்னிங். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லையா? ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ப்ரிகாஷியஸா இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு முன்னெச்சரிக்கையா அதுக்கு நம்ம ஒரு தீர்வுகள் நம்மளே ரெடி பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி உங்களை வந்து இது நடக்கிற மாதிரி இருக்கு, நீங்க கொஞ்சம் சரியா அஜாக்கிரதையா இருந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, ஐயோ நெகட்டிவா வந்துச்சு அப்போ அவ்வளவுதானா அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நீங்க போயிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து டாரோ ரீடிங்னா என்ன? அந்த டாரோ ரீடிங்ல நம்ம எப்படி பார்க்குறோம்? அண்ட் டாரோ ரீடிங்ல ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, அதுக்கான தீர்வுகள் தான் இதுல இருக்குமே தவிர, ரொம்ப வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்காது அப்படிங்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ டாரோ ரீடிங்ல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம்? என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்போ கேள்விகள் எதெல்லாம் நான் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஏற்கனவே உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு? என்னுடைய பாடியில அடிக்கடி இப்படிலாம் உடல்நிலை சரியில்லாம போகுது. ஏதாவது சக்ரா சிஸ்டம்ல இம்பேலன்ஸ் இருக்கா? என்னுடைய பாடியில இருக்கக்கூடிய சக்ராஸ் வந்து எப்படி ஃபங்ஷன் ஆகுது? எது சரியா ஃபங்ஷன் ஆகாம இருக்கு? என்னுடைய தற்போதைய அந்த நிதி நிலை, ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து எப்படி இருக்கு? நான் ஏன் என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு? நான் என்ன மாதிரியான வழிகள்ல என்னால சேமிக்க முடியும்? நான் எந்த மாதிரியான கரியர் பாத் இப்ப எனக்கு வந்து இந்த இடத்துலயும் வேலை வாய்ப்பு வருது, இந்த இடத்துலயும் வேலை வாய்ப்பு வருது. நான் எத நோக்கி போறது? எங்க போனா என்னோட ஃபியூச்சருக்கு வந்து நல்லா இருக்கும்? அந்த மாதிரி வந்து ஒரு உங்க மனநிலையில ஒரு கேள்விகள் இருக்கு. உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு ஒரு ப்ராப்பரான பாதையை நோக்கி நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது, நீங்க அப்போ டாரோ ரீடிங் பார்க்கலாம். இந்த மாதிரியான கேள்விகள் கொண்டு வரலாம். அண்ட் சில பேர் வந்து கேட்கக்கூடாத கேள்விகள்லாம் இருக்கும்ல, ஒரு மாதிரி வேகா, நான் எவ்வளோ பணம் சம்பாதிக்க போறேன்? இன்னும் எத்தனை நாள்ல இது நடக்கும்? சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து இது எத்தனை நாள்ல இது நடக்கும்ன்றதுக்கெல்லாம் வந்து பதில் வந்து டாரோ ரீடிங்லயே இருக்கும். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னா, இப்போ 1 வருஷமா ப்ரெடிக்ட் பண்ற விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். இதுவே வந்து இயர்ஸ் கணக்கா ஆகுது அப்படின்னா அது வந்து முடியாது. அண்ட் ஒரு டாரோ ரீடரை டெஸ்ட் பண்றதுக்காகவே சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்கக்கூடாது. பிகாஸ் வந்து இதுல எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒருத்தவங்களுடைய இன்ட்யூஷன் தான் நிறைய இருக்கும். பிகாஸ் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார்டு எடுக்கிறேன். இந்த கார்டை பாருங்களேன். 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு இது. இது பார்க்கும்போது அந்த ஹார்ட்ல வந்து 3 அந்த ஸ்வார்ட்ஸ் வச்சு குத்திருக்க மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு ரீடிங்கா வரும்போது அஃப்கோர்ஸ் இதில் பார்க்கும்போது ஒரு டைப் ஆஃப் பிரேக்கப் இருக்கு. ஒரு சம்டைம்ஸ் நெகட்டிவ் இன்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். பட் இதுவே வந்து
ஒரு நெகட்டிவாவே நாங்க சொல்லுவோமான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் வி ஆர் ட்ரெயின்ட் லைக் நீங்க என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் கார்ட்ல வந்தாலுமே, ஒரு எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் வந்து ஒரு ஹார்ட் பிரேக் மே ஹேப்பன். பட் அது பெர்மனன்ட் கிடையாது. இது வந்து உங்களுக்கான ஒரு ரிமைண்டர். பிகாஸ் என்ன ஒரு விஷயம்னாலும் நமக்கு ஹாப்பினஸே எப்பவும் இருக்காது. அதே மாதிரி எப்பவுமே சேட்னஸே இருக்காது. லைஃப்ல எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். கரண்ட்ல வந்து பார்த்தோம்னா சில டவுன்ஸ் இருக்கு. நீங்க எப்படினாலும் சரியாயிருவீங்க. அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ இதுதான்ற மாதிரி நெகட்டிவா சொல்ல மாட்டோம். பட் உங்களை வந்து ஓவர் திங்க் பண்ண விடாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணுமோ அந்த மாதிரி உங்களை ஒரு ஹீலிங்காக தான் நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்கள் வந்து எங்களை டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இல்லையோ இல்லை ரேண்டமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்களோ அந்த மாதிரிலாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காகலாம் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. பிகாஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கார்ட்ஸில் வந்து காமிச்சு கொடுத்துரும். இவங்க வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு தேவையான ரிப்ளை வந்து இன்ஸ்டண்ட்டாக வராது. நாங்கள் பார்க்கும்போதே வந்து அது எங்களுக்கே ஒரு வார்னிங் மாதிரி, இந்த பர்டிகுலர் பர்சனோட எனர்ஜி வந்து உங்களோட ரிலேட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதும் வந்துடும். ஸோ அதனால என்ன மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு மனசுல வருது, நிஜமாலே அது உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு, உங்களால தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா மட்டும் நீங்க டேரோ ரீடர்ஸை வந்து நீங்க பிங்க் பண்ணுங்க. அண்ட் வந்து எப்போல்லாம் நீங்கள் இதை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுல் மூன்க்கோ இல்லைன்னா நியூ மூன்க்கோ, அமாவாசை பௌர்ணமியோட நாட்கள், இல்லை ஒரு மந்தோடைய பிகினிங்லேயோ நிஜமாவே ஒரு இஷ்யூ உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு, கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டேரோ ரீடர்ஸ் வந்து அணுகலாம். தினந்தோறும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்போல்லாம் வந்து நீங்கள் டேரோ ரீடிங் பார்க்கக்கூடாது. பிகாஸ் அது டெய்லி நீங்கள் பார்க்கும்போது டெய்லி ஒரு மெசேஜ் வருதுன்னா நீங்கள் எதை எடுத்துக்கிறதுன்னு உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள நிறைய இருக்கோ அதுக்கான தெளிவு தீர்வு மட்டும் வேணும்னா மட்டும் அணுகுங்க. மற்றபடி வந்து நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு டேரோ ரீடிங் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வந்து இதுக்கான பதில் வந்து இதுல இருந்து கிடைக்காது. ஸோ ஐ ஹோப் நான் வந்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேரோ ரீடிங் சம்மந்தமான வேறு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. பிகாஸ் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் விச் கிராஃப்டோ, ஏன்னா எனக்கு வந்து இதுவும் குறி சொல்கிறோமோ ஏதோ மாய மாந்திரிகம் இருக்குமோ அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் நிறைய மூவிஸில், ஹாரர் மூவிஸில் வந்து பார்த்தோன்னா டேரோ அப்படின்னாலே ஏதோ விச் கிராஃப்ட் மாதிரிலாம் காமிப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பிகாஸ் நான் வந்து டேரோ ரீடிங் அப்படிங்கிற இந்த பாத்தில் வந்து நான் இருந்ததுக்கு ரீசனே என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆஃப் கம்ப்ளீட் சைக்காலஜி. ஒருத்தவங்களுடைய ஒரு சைக்காலஜிக்கு எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, ஏன்னா ஒரு கார்ட்லேயும் ஒரு டீப்பான சைக்காலஜி இருக்கும். அந்த பர்டிகுலர் கார்டை வச்சு அவங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ஃபினான்ஸ் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குது, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நேச்சர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரே கார்டில் பல விஷயங்களை நம்ம வந்து டீப்பாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் வந்து டேரோ ரீடிங்கை வந்து அந்த எனர்ஜி ஓரியன்டாக தான் பார்க்குறேனே தவிர மற்றபடி வந்து இதில் பிளாக் மேஜிக் பண்ணுறது, ஒருத்தவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணுறது, ஏதாவது டார்க் சீக்ரெட்ஸ் வச்சு ஒருத்தவங்கள வந்து அப்படியே அபகரிக்கணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் டேரோ கார்ட்ஸை பார்த்ததே கிடையாது. யாரும் வந்து ஒரு எத்திக்கலான ரீடர் வந்து பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக காமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.